மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இரண்டாவது திருமணமா அவரோட காஸ்டியூம் டிசைனரை ஜாய் கிறிசில்டாவை ரகசியமா திருமணம் பண்ணிட்ட மாதிரி ஜாய் கிறிசில்டா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல சொன்ன ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள் முழுக்க காட்டு தீயா பரவி ஆளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேல ரொம்பவே மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட முதல் மனைவியான ஸ்ருதி அவர்கள முறையா விவாகரத்து பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமா கேட்கப்பட்டுட்டு வருது. ஆனா இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வராத நிலையில ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோட ஒன்னா வந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட முதல் மனைவிய விவாகரத்து பண்ணல அப்படின்றதும் இப்போ அவரு அவங்க கூட தான் இருக்காரு அப்படின்றது உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட காஸ்டியூம் டிசைனரா மாத்திட்டாரு. அதோட ஜாய் கிறிசில்டா அவர்களை அன்ஃபாலோவும் பண்ணிட்டாரு. இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் கிறிசில்டா அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரியும், இனிமே ஜாய் கிறிசில்டாக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரியும் தான் தெரியுது. ஆனா இத எதை பத்தியும் கவலைப்படாம ஜாய் கிறிசில்டா அவர்கள் பிரெக்னண்டா இருக்கிறதையும் அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட நெருக்கமா இருந்த சில போட்டோஸ்களையும் போட்டு அவங்களோட லவ் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனக்கு ஜாய் கிறிசில்டா வேண்டாம் அப்படின்னும் தன்னோட முதல் மனைவி தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல பல ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஜாய் கிறிசில்டாவோட நிலைமை என்ன ஆகும், அவங்க வேற இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க, இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.